மட்டன் கோலா உருண்டை குழம்பு ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கோலா உருண்டைக்கு தேவையான மசாலாலாம் வறுத்து ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெயில் மிளகு, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முந்திரி பருப்பு சேர்த்து வதக்குனதுக்கு அப்புறமா பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேங்காயும் சேர்த்து ஆறுனதுக்கு அப்புறமா தண்ணி இல்லாம அரைச்சி எடுத்துக்கோங்க. இங்க எலும்பில்லாத 1/2 கிலோ மட்டனை வேக வச்சு தண்ணியை தனியா எடுத்து வச்சிருக்கேன். உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கிறேன். மட்டனை மிக்சியில போட்டு அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுது கூடவே புதினா, கொத்தமல்லி, சின்ன வெங்காயம், பொட்டுக்கடலை மாவு, ஒரு முட்டை, தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா கலந்து இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு லூஸா இருந்துச்சுன்னா பொட்டுக்கடலை மாவு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை எண்ணெயில போட்டு பொரிச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. மட்டன் பார்த்தீங்கன்னா கொத்துக்கறியா எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கொத்துக்கறி எனக்கு கிடைக்காதனால இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். குழம்பு பண்றதுக்கு எண்ணெயில சீரகம் போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மட்டன்ல பார்த்தீங்கன்னா கொழுப்பு இருந்தது, அதையும் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. கோலா உருண்டையில கொழுப்பு போட்டிங்கன்னா வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால இந்த மாதிரி செஞ்சுட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள் போட்டு வதக்குனதுக்கு அப்புறமா தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சமா புளி தண்ணி, இதோடவே மட்டன் வேக வச்ச தண்ணி, குழம்புக்கு தேவையான தண்ணியும் உப்பும் சேர்த்து நல்லா கொதி வந்து பச்சை வாசனை மாறினதுக்கு அப்புறமா கொஞ்சமா தேங்காய் பால் சேர்த்து இது நல்லா கொதிச்சு திக்கானதுக்கு அப்புறமா கோலா உருண்டை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கழிச்சு கேஸ் ஆஃப் பண்ணிருங்க. நல்லா கமகமன் வாசனையோட மட்டன் கோலா உருண்டை குழம்பு தயாராயிடுச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.